1939 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் ஸ்பெயினில் நடைபெற்ற ஒரு துயரமான நிகழ்வே 13 ரோசஸ் என வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. 1936 1939 வரையிலான ஸ்பானிய உள்நாட்டுப் போரின் முடிவில் ஜெனரல் பிராங்கோ தலைமையிலான தீவிர வலதுசாரி இயக்கத்தினர் வெற்றி பெற்றனர். வலதுசாரி ஆட்சி தொடங்கியதும் இடதுசாரி சமூகவாதிகள், கம்யூனிஸ்டுகள், தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சியினர் கடும் ஒடுக்குமுறைக்கும் படுகொலைகளுக்கும் உள்ளாயினர். பிராங்கோவுக்கு எதிரான சதி மற்றும் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி சமூக நீதியை ஆதரித்து யுனிஃபைட் சோசியலிஸ்ட் யூத் எனும் இடதுசாரி அமைப்பின் உறுப்பினர்களாக இருந்த 13 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 18 வயதிலிருந்து 29 வயதுக்குட்பட்ட இளம்பெண்கள். ஜெனரல் பிராங்கோவின் அரசு அவர்கள் மீது சித்தாந்த அடிப்படையிலான வழக்கு தொடர்ந்தது. விசாரணை நடத்தியது. அவர்களுக்கு எதிராக எந்த நேரடியான ஆயுத எழுச்சி குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. இருப்பினும் 13 இளம்பெண்களும் 1939 ஆகஸ்ட் 5 அன்று வென்டாஸ் சிறையிலிருந்து மேட்ரிட் அருகே கன்னோனஸ் கல்லறை வளாகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜெனரல் பிராங்கோவின் ஆதிக்கவாத படையினரால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்கள் லாஸ்ட்ரேஸ் ரோசஸ், அதாவது 13 ரோஜாக்கள் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகின்றனர். 13 ரோசஸ் என்பது அவர்களது நினைவு பெயராக மாறியது. இது பிராங்கோவின் வன்முறை ஆட்சியின் அடையாளமாக வரலாற்றில் ஆழமாக பதிவானது.